எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் February 22, 23 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது லாஸ்ட்டாக நம்ம 21st February கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022 செப்டம்பரில் லான்ச் பண்ணாங்க. அமெரிக்கா தலைமையிலான எந்த கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது? ஆன்சர் பாக் சிலிக்கா. மத்திய வர்த்தக அமைச்சர் யார்? ஆன்சர் பியூஷ் கோயல். நிர்யத் புரோத்சாகன், நிர்யத் திசா ஆகியவை கீழ்கண்ட எந்த திட்டத்தின் துணை திட்டங்கள் ஆகும்? ஆன்சர் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் மற்றும் வயது வந்தோர் டிப்தீரியா தடுப்பூசியை அறிமுகப்படுத்தியுள்ளவர் யார்? ஆன்சர் ஜேபி நட்டா. மிலன் 2026 கடற்படை பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விசாகப்பட்டினம். ஃபாஸ்டாக் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2014ஆம் ஆண்டு ஃபாஸ்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் February 21 தான் நம்ம சர்வதேச தாய்மொழி டே செலிப்ரேட் பண்றோம். அருணாச்சல பிரதேச மாநிலம் உருவான தினம்? ஆன்சர் February 20ஆம் தேதி. இதே டேட்ல தான் இன்னொரு ஸ்டேட்டும் உருவாயிருக்கிறத செலிப்ரேட் பண்ணுவோம். அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். February 22 and 23 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்போதும் போல ஒரு குவாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குவாட் அப்படின்னா, இந்த ஒரு வாரமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைஃப் லாங் ஞாபகம் வச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். என்ன குவாட் அப்படின்னா, டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள். அதாவது இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லைஃபே சிம்பிள் தான். இப்போது நம்ம என்ன பார்க்குறோம், எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி, எவ்வளோ கோடி மக்கள் நமக்கு முன்னாடி உருவாகி பாஸ்ட் போயிட்டு இப்போ ப்ரெசண்டில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியாது உங்களோட தாத்தாவோட பேர் என்ன, அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அந்த தாத்தாவோட பேர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களை எல்லாருமே பார்க்குற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய உலகம் இருக்குது. அதில் நீங்கள் ஒரே ஒரு ஆள், ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இந்த உலகத்தில். அந்த புள்ளி கூட கிடையாதுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகத்திலே நமக்கு எதிராக இருக்குது, இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த உலகத்திலே, எனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டமும் வருது, எல்லாருக்குமே கஷ்டம் வரும், எல்லாமே அதை தாண்டி தான் வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம போகிறதுக்கான பாதையில நம்மளே இதனால பண்ண முடியலன்னு ஒரு கல்லை போடுறது, அதுக்கு அடுத்து ஒரு குழியணுன்றது, அப்புறமா அங்கே ஒரு மலையை கட்டுறது, நம்ம போக முடியாததுக்கு நம்மளோட பாதையில நம்மளே என்ன பண்றோம், தடைகளை அமைச்சுக்கிறோம். ஆக்சுவலா அப்படி ஒரு தடை இருக்குன்னு நீங்க பிரம்மையா நினைச்சுக்கிட்டு அந்த தடை இருக்குன்னு அதை தாண்டி வரமாட்டீங்க. வர ட்ரை பண்ணுங்க. இந்த லைஃப் காம்ப்ளிகேட் கிடையாது. உங்களுக்கு முடியலை, ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்கே மருந்து கொடுக்குறாங்க, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னா கம்பல்சரி அது க்யூர் ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோம், க்யூர் ஆகாது அப்படின்னே அந்த ஒரு நெகட்டிவாக உள்ள அந்த தாட்லேயே நம்ம அதே இடத்துல நின்றுடுறோம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. எதையுமே ட்ரை பண்ணால் அது கிடைக்கும். மைண்டை எப்போதுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க உங்கள் லைஃப்பை. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு. தமிழ்நாடு ஸ்கீம் அன்பு கரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025. அன்பு கரங்கள் அப்படிங்கிறது என்னது? பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவங்க பள்ளி படிப்பை தொடர்ந்து படிக்கிறதுக்காக மந்த்லி 1000 ரூபி கொடுக்குறாங்க. 2000 ரூபி கொடுக்குறாங்க. 18 வயது ஏற்ற வரைக்கும். ஏன்னா பெற்றோர்கள் இல்லாத காரணத்தினால அந்த பசங்க படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, தொடர்ந்து கல்வி பயிலணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்பு கரங்கள் திட்டத்தில் 2000 ரூபாய் உதவித்தொகை பெற்றோர் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. எப்போ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2025 செப்டம்பர் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க. 18 வயது வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 10,637 குழந்தைகளுக்கு மந்த்லி 2000 ரூபி இந்த ஸ்கீமில் கொடுக்குறாங்க. தாயுமானவர் திட்டம். ஸோ இது 2025 ஆகஸ்ட் 12 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கே அவங்க வீட்டிலே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது, அதான் இந்த ஸ்கீம். 27.41 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு அவங்களுடைய இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது விநியோகிக்கப்படுது. மாற்றுத்திறனாளிகளுக்காக பராமரிப்பு தொகை வழங்கிட்டு வராங்க இல்லையா, 1000 ரூபாயிலேருந்து இப்போ 2000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த தொகையை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.59 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுறாங்க இந்த உதவித்தொகை மூலமா.
கலைஞர் கைவினை திட்டம். இந்த ஸ்கீம்லாம் ஏற்கனவே பார்த்தது தான், நம்ம எகைன் பார்க்குறோம்னா நியூஸில் வர்றதுனால பார்க்குறோம். இன்னொன்று இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எகைன் பார்க்கும்போது உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இன்னொன்று சில அப்டேட்டான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 2025 ஏப்ரல் 19 லான்ச் பண்ணியிருப்பாங்க. மத்திய அரசோட ஒரு ஸ்கீமுக்கு மாற்றாக தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது என்ன ஸ்கீம்? மத்திய அரசுடைய எந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தாமல் அதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் இந்த கைவினை கலைஞர் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு கைவினை கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,879 பேருக்கு 405 கோடி கடனுதவி கொடுத்துருக்காங்க. மானியம், கடனுக்கு மானியமும் வழங்குறாங்க. 83 கோடி மானியம் வழங்கியிருக்காங்க. ஸோ 35 வயது உடையவங்க இந்த ஸ்கீமில் பயன்பெற முடியும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கைவினை தொழிலில். அவங்களுக்கு தான் இந்த கடனுதவி மானியத்தோடு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட், இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள். ஸோ 10,469 வீடுகள் அவங்களுக்கு கட்டுவதற்கு அனுமதி அளிச்சு இப்போ 6,010 வீடுகள் கட்டி நிறைவு செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொல்குடி திட்டம். தொல்குடி அதிலே பாருங்க, பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடத்துல அடிப்படை வசதிகளை வழங்கணும். இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மாதிரி தான். அது என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸ்கீம், துடிப்பான கிராமங்கள் திட்டம் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எல்லையோர கிராமங்கள் இருக்கு இல்லையா, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கணும், அவங்களுக்கு சமூக பொருளாதார நிலையை அங்கே மேம்படுத்தணுங்கிறதுக்காக துடிப்பான கிராமங்கள் திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இது பழங்குடியின குடியிருப்புகள்ல சாலை வசதி வழங்கணும், குடிநீர் வசதி, மின்சாரம், நிரந்தரமாக அவங்க தங்குவதற்கான வீடுகள், இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காக 2024-25 தொல்குடி திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. 450 கோடியில 6,685 வீடுகள் இப்போ கட்டப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. 908 உள்கட்டமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சாலை போடுறது, குடிநீர் வசதி வழங்குறது, அந்த மாதிரி உள்கட்டமைப்பு பணிகள் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வில்லேஜஸ்லேயும் சரி, அதே மாதிரி நகர்ப்புறங்கள்லையும் சரி, அங்கே ஆதி திராவிடர் குடியிருப்புகள் இருக்கும் இல்லையா, அங்கே அடிப்படை வசதிகளை வழங்குறது. பழங்குடியினருக்கு தொல்குடி திட்டம், அதே மாதிரி ஆதி திராவிடராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். ஸோ 1000 கோடி மதிப்பீட்டில் ஒவ்வொரு வருஷமும் 200 கோடின்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமில் 488 கோடி மதிப்பீட்டில் 5,281 உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நிதின்னு பார்த்துக்கோங்க. இத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு 200 கோடி. லான்ச் பண்ணது 2023. அன்பு சோலைகள் திட்டம். இது 2025 நவம்பரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வயதான பெற்றோர்களாக இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் அவ்வளோவுக்கு பராமரிக்க மாட்டாங்க. முதியவர்கள் ஆகிட்டாங்களே, அவங்க ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தனியாக தானே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்காகவும், அவங்களோட டைமை குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவும், பொழுதுபோக்கு, கல்வி, திறன் மேம்பாட்டு வசதிகளை வழங்குறதுக்காகவும் அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் 2025 நவம்பர் 10 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 28 பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மூத்த குடிமக்களுக்காக இந்த ஸ்கீம்ல அமைக்கிறாங்க. நெக்ஸ்ட், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம். ஸோ தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில வெள்ளனே கிளம்பி போயிடுவாங்க. அங்கே தூய்மை பணிகளை மேற்கொண்டுட்டு அவங்க சாப்பிடாம தானே அங்கே ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்க சாப்பிட்றத உறுதிப்படுத்தும் வகையில் ஃப்ரீயாக அவங்களுக்கு உணவு வழங்கும் திட்டமானது போன வருஷம் நவம்பர் 15 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் ஜனவரியில் இதை நம்ம தமிழ்நாடு முழுக்க இதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.3 லட்சம் பணியாளர்கள் இந்த ஸ்கீமில் அந்த உணவு பெற்று வராங்க, தூய்மை பணியாளர்கள். சமூக பாதுகாப்பு திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் 35.34 லட்சம் நபர்கள் பயன்பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் பார்க்குறவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டச்சத்தை உறுதி செய். உங்களுக்கு ஸ்கீம் எப்போதும் நம்ம ஒரே டைமில் எல்லா ஸ்கீமும் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் நல்ல ஒரு நேரம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் 2022 மே 21 தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா செகண்ட் ஃபேஸ் வந்து 2024 நவம்பரில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2024 நவம்பரில் ஊட்டச்சத்தை உறுதி செய். இது என்னன்னா அந்த 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சத்து பெட்டகம் வந்து கொடுக்குறாங்க அந்த தாய்மார்களுக்கு. ஸோ 40.88 கோடி மதிப்பீட்டில் சிறப்பு ஊட்டச்சத்து உணவானது 78% ஊட்டச்சத்து உணவு கொடுக்குறாங்க. இதன் மூலமா 78% குழந்தைகளுடைய எடையானது அதிகரிச்சிருக்கு. அதாவது அவங்களுடைய அந்த ஊட்டச்சத்துல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து திருநங்கையர் நலன். ஸோ திருநங்கையர்களுடைய நலனுக்காக மாத ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா 1500 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஊர்காவல் படையில வந்து இவங்களை சேர்க்கிறாங்க திருநங்கைகளை. இப்போ 50 பேர் சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்த்துருப்போம். அடுத்து திருநங்கைகளுடைய பாதுகாப்புக்காக அரண் இல்லம். இப்போ தோழி விடுதிகள் திட்டம் பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி திருநங்கைகள் தங்குவதற்காக அரண் இல்லம் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இந்த வருஷம் போன வருஷம் அக்டோபர் 13 தான் இது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் உயர்கல்வி படிக்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குவதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இப்போ எப்படி தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் மூலமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மந்த்லி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி திருநங்கைகளுக்கும் உதவித்தொகை. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி டு மீரட் இடையே தான். நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா முதன்முறையாக பிராந்திய அளவிலான ரீஜனல் லெவல்ல அதிவேக போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் டெல்லி டு மீரட் இடையிலான இந்த நம்ம நாட்டுடைய அதிவேக பிராந்திய போக்குவரத்து அமைப்பு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வழித்தடத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெல்லி டு மீரட் இடையே இந்த வழித்தடமானது அமைக்கப்பட்டிருக்கு 82 கிலோமீட்டர் தொலைவுக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவு அப்படின்னு கேட்பாங்க. 82 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்தியாவிலே முதன்முறையாக பிராந்திய நமோ பாரத் அதிவேக ரயில் சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலே அதிவேகமான மெட்ரோவையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன மெட்ரோ அப்படின்னா மீரட் மெட்ரோ. ஸோ நம்ம நாட்டின் அதிவேக மெட்ரோ தான் மீரட் மெட்ரோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீட் அப்படின்னா பெர் ஹவருக்கு 120 கிலோமீட்டர். அடுத்து ரீசன் நியூஸ். நம்ம நாட்டின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் அப்படிங்கிறது கொல்கத்தா டு குவஹாத்தி இடையே தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவைங்கிறது அகமதாபாத் டு புஜ் இடையே தொடங்கியிருக்காங்க. 16 பெட்டிகளுடன் முதல் நமோ பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது பாட்னா டு ஜெயநகர் இடையே தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்து புல்லட் ரயில் அப்படின்னா மும்பை டு டெல்லி இடையே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க புல்லட் ரயில். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணம் எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 88 லட்சமா. நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம். அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் செல்வதற்காக H1B விசா வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த விசாவுடைய கட்டணத்தை வந்து 88 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரீசெண்டாக தான் இதை பார்த்துருப்போம். ஏன் இப்போ மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரசிடெண்டாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா, அமெரிக்காவுடைய அதிபராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பல்வேறு நாடுகளோட பரஸ்பர வரி விதிக்கிறதா சொல்லி பல்வேறு நாடுகளுக்கு வரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து பரஸ்பர விதி அடிப்படையில் ஒரு 25% வரி விதிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி ஒரு 25% விதிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 50% வந்து நமக்கு டாரிஃப் போட்டிருந்தாங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறமா ஒரு சில பேச்சுவார்த்தை ஒத்துழைப்பு பேச்செல்லாம் போனதுக்கு அப்புறமா 18% அதை குறைச்சிருப்பாங்க. மற்ற நாடுகளிடையும் இதே மாதிரி வரி விதிச்சிருப்பாங்க, கூடுதல் வரி அமெரிக்கா. இப்போ இப்போ அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய கூடுதல் வரி விதிப்பு அப்படிங்கிறது செல்லாது, வரி விதிக்கும் அதிகாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ இதை அடுத்து மறுபடியும் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா, வர்த்தக சட்டம் 1974 பிரிவு 122 கீழ் கூடுதல் வரி விதிக்கிறதுக்கு அதாவது அதிபருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இப்போ என்ன பண்ண போனாரு, ஒரு 15% வரியை வந்து விதிக்க போறதா புதுசா இப்போ விதிக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10%, அதுக்கப்புறமா 15% அதை மாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. ரீசனாக தான் H1B விசா கட்டணத்தை 1.32 லட்சத்திலிருந்து 88 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க வெளிநாட்டு பணியாளர்களுக்காக. நெக்ஸ்ட் பருவநிலை மாற்றத்துக்கான பாரிஸ் ஒப்பந்தத்திலேருந்து அமெரிக்க அதிபர் தலைமையிலான அரசு வந்து
வெளியேறிடுச்சு ரீசெண்டா. அதே மாதிரி உலக சுகாதார அமைப்பு WHO இருக்குல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுல இருந்துமே அமெரிக்கா வெளியேறிடுச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அதிகமாக ஃபண்டு கொடுக்கறது அதில். அப்போ அந்த ஃபண்டு கிடைக்காதனால நிறைய ஏழை நாடுகள் வந்து பாதிப்படையக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அடுத்து போதைப் பொருட்கள் புழக்கத்துக்கு வெனிசுலா தான் காரணம்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலா மடுரோஸை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கைது பண்ணி அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த நாட்டுடைய எண்ணெய் வளங்களை வந்து யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருப்பாரு அமெரிக்க அதிபர். நம்ம அதையும் பார்த்துருப்போம். அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு உலகிலே வந்து வெனிசுலா தான். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலக அளவில் அரிசி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதல் இடம். ஸோ உலக அளவில் அரிசி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மனதின் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடந்துச்சு. மனதின் குரல் நிகழ்ச்சி நம்ம ஒவ்வொரு மந்த்துமே பார்ப்போம். ஒவ்வொரு மந்த்லையுமே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து மன் கி பாத், தமிழில் வந்து மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உரையாற்றிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ பிப்ரவரி லாஸ்ட் சண்டேல உரையாற்றிருப்பார். என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உலக அளவில் அரிசி உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு. புதுடெல்லியில இப்போ ஏஐ தாக்க மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. நெக்ஸ்ட் இப்போ ராஜாஜியுடைய பிறந்த நாள் February 23 செலிப்ரேட் பண்றோம். அந்த February 23 என்ன பண்றோம், ராஜாஜி விழா அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த திருவிழால பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ராஜாஜி விழால இவருடைய சிலையானது திறக்க போறாங்க. பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் எட்வின் லூட்டியன்ஸ் அவருடைய சிலை இருக்கிற இடத்துல இருந்து மாத்திட்டு அந்த இடத்துல ராஜாஜியுடைய சிலையானது அமைக்க போறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் February 24 அன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம். ரீசன் நியூஸ் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஊழல் மிகுந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா 91வது இடத்துல இருக்கு. பொறுப்பான நாடுகள் பட்டியலில் 16வது இடம். பாலின இடைவெளி குறியீட்டு பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்கு. அடுத்த ஆசிய உற்பத்தி குறியீட்டில் இந்தியா 6வது இடத்துல இருக்கு. வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா 80வது இடம். பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் அதிகமாக உள்ள நாடுகளில் 3rd பிளேஸ். உள்நாட்டு விமான போக்குவரத்துல மிகப்பெரிய நாடா 3rd பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த இரு வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே முதலாவது எல்லை தூண் நிறுவப்பட்டது? ஆன்சர் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலம். அசாமுக்கும் அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அந்த எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இப்போ முதல் எல்லை தூண் அப்படிங்கிறது நிறுவியிருக்காங்க. ஸோ அசாம் ஸ்டேட் பாருங்க, அசாம் இதான் அருணாச்சல பிரதேசம். ஸோ இந்த 2 மாநிலங்களுக்கோட எல்லை பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் இப்போ எல்லை தூண் அப்படிங்கிறத நிறுவியிருக்காங்க. இதான் அந்த எல்லை தூண். ஸோ 2022 அசாமுக்கும் அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கும் இடையே இந்த எல்லை பிரச்சனையை தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்சாய் பிரகடனம் அப்படிங்கிறத கையொப்பமிட்டிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரகடனத்தை செயல்படுத்தும் வகையில தான் முதல் எல்லை தூண் அப்படிங்கிறது அசாம் ஸ்டேட்டுக்கும் அருணாச்சல பிரதேசம் ஸ்டேட்டுக்கும் இடையே நிறுவியிருக்காங்க. அசாம் ஸ்டேட் பத்தி பார்த்தோம்னா இதோட சிஎம் வந்து ஹிமந்த பிஸ்வா சர்மா, கவர்னர் வந்து லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா, கேபிட்டல் வந்து தெஸ்பூர், அசாமுடைய கேபிட்டல். நெக்ஸ்ட் அருணாச்சல பிரதேசம், இதுல யார் சிஎம்னா பெமா காண்டு, கவர்னர் கைவல்ய திருவிக்ரம் பட்நாயக், அடுத்து வந்து கேபிட்டல் இட்டாநகர். நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் பொது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் எத்தனை தடுப்பூசிகள் போடப்படுகின்றன? ஆன்சர் 11. ஸோ 12 வகையான நோய்களுக்காக 11 வகையான தடுப்பூசிகள் அப்படிங்கிறது இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் UIP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் போடுறாங்க. பிறந்த குழந்தைகள்லேருந்து, அதாவது குழந்தைகள் பிறக்கிறதுலேருந்து ஒரு 16 வயது எற்ற வரைக்குமே இந்த வேக்சின் தடுப்பூசி அப்படிங்கிறது போடப்படுது. ஸோ அதுவும் 12 வகையான நோய்களை தடுக்கிறதுக்காக 11 வகையான தடுப்பூசிகள் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் 2 கோடியிலேருந்து 2.5 கோடி வரைக்கும் குழந்தைகள் வந்து பிறக்குது நம்ம நாட்டில். பெண்கள் கர்ப்பம் தரிச்சதுலேருந்து குழந்தைகள் பிறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தடுப்பூசி போடுறதை கண்காணிக்கிறது, அவங்களுடைய சுச்சுவேஷனை கவனிக்கிறதுக்காக யூவின் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் யூவின் போர்ட்டல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிறக்கும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 16 வயது எற்ற வரைக்கும் 11 வகையான தடுப்பூசி அப்படிங்கிறது போடப்படுது. ஸோ 27 டோஸ் தடுப்பூசி. ஸோ 11 வகையான தடுப்பூசின்னு பார்க்குறோம். எத்தனை டோஸ் அப்படின்னா 27 டோஸ் தடுப்பூசிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு போடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் 5 கோடி பேருக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது போடுறாங்க. அதில் 2.5 கோடி பேர் வந்து
பிரெக்னன்ட் லேடிஸ் கர்ப்பிணிகள், அப்புறம் 2.5 கோடி பேர் வந்து சிறார்கள். இந்தியாவில் 99% பேருக்கு இப்போ தடுப்பூசி போடப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ எதுக்காக இந்த கொஸ்டின் இந்த தடுப்பூசியை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, டெட்டனஸ் அப்புறம் டிப்தீரியா இந்த 2 நோய்களுக்காக தடுப்பூசி அப்படிங்கிறது உள்நாட்டிலே உருவாக்கியிருக்காங்க. டிடி தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜேபி நட்டா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் கசௌலியில் மத்திய அரசு நிறுவனத்தில், மத்திய ஆய்வு நிறுவனத்தில் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். ஸோ டெட்டனஸ்னா ரணஜன்னி, டிப்தீரியானா தொண்டை அடைப்பான். இதுக்காக இப்போ தடுப்பூசி உருவாக்கியிருக்காங்க உள்நாட்டிலே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சுதந்திர இந்தியாவின் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் சி ராஜகோபாலாச்சாரி. ஸோ இப்போ சி ராஜகோபாலாச்சாரி என்பவர் பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய கடைசி, அதாவது ராஜாஜின்னு சொல்லுவோம், இவர் தான் சுதந்திர இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவங்க. அடுத்து மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்தவரும் ராஜாஜி அவர்கள் தான். ஸோ இப்போது இந்தியாவுக்காக இவருடைய பங்களிப்பு போற்றும் வகையில் ராஜாஜி உற்சவ் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க. ராஜாஜி விழா அப்படிங்கிறது நடத்த போகிறாங்க February 23. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய சிலையும் அமைக்க போகிறாங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, எட்வின் லூட்டியன்ஸ் அவருடைய சிலையை இப்போ அகற்றிட்டாங்க. அதாவது டெல்லியில் முக்கிய அரசு கட்டடங்கள், சவுத் பிளாக்கு, நார்த் பிளாக்கு, குடியரசுத் தலைவர் மாளிகை உள்ளிட்ட கட்டடங்களை கட்டிய பிரிட்டிஷ் கட்டட கலைஞர் தான் எட்வின் லூட்டியன்ஸ். இவரோட சிலையை வந்து நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ராஜாஜியுடைய சிலையை அமைக்க போகிறாங்க. அதையும் திறந்து வைக்க போகிறாங்க இந்த ராஜாஜி விழாவை ஒட்டி. ராஜாஜியை பற்றி பார்த்தோம்னா, இவர் அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் தாலுக்காவில் தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் 1878 டிசம்பர் 10 பிறந்திருக்காங்க. மகாத்மா காந்தி அடிகள் அவருடைய ஆரம்ப காலகட்ட நம்பிக்கைக்குரிய அரசியல் தலைவர்கள் ஒருத்தராக ராஜாஜி இருந்திருக்காரு. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக, அப்புறம் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருக்காரு. ரவுலட் சட்டத்துக்கு எதிராக வைக்கம் சத்தியாகிரகம், அப்புறம் உப்பு சத்தியாகிரகத்துலலாம் பங்கெடுத்திருக்காரு ராஜாஜி. நெக்ஸ்ட், மகாத்மா காந்தியுடைய வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துடைய முடிவுக்கு ராஜாஜி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட், சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள் வந்து இப்போ தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் கட்சி, முகமது அலி ஜின்னா தலைமையிலான இந்திய முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லாக், ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு இவங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையே வந்து ஒரு சில காரணமாக இருக்கும். முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முகமது அலி ஜின்னா தனி நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும் முஸ்லீம்க்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம பொது வாக்கெடுப்பு நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் தனி நாடு வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பொது வாக்கெடுப்பு நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் வந்து ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு வழியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக சொல்லுவோம். அதை முன்மொழிஞ்சவர் வந்து ராஜாஜி தான். 1946 மத்திய தொழிற்சாலைகள் கல்வி நீதித்துறை அமைச்சராக இவர் இருந்திருக்காரு அந்த இடைக்கால அரசுல. 1947 to 48 மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநராக இருந்திருக்காரு. 1948 ஜூன்லேருந்து 1950 ஜனவரி 26 வரைக்கும் சுதந்திர இந்தியாவுடைய முதலாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. 1951 to 54 மதராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் 1959 இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து இவர் விலகினார். ராஜாஜி வந்து அவருடைய 94வது வயதுல, அதாவது 1972 டிசம்பர் 25 காலமாயிருப்பார். ராஜாஜி பற்றி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனம் என்ற பெயரில் சிப் தயாரிப்பு ஆலையை அமைக்க பிரதமர் மோடி எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கிரேட்டர் நோய்டா. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கிரேட்டர் நோய்டால தான் இப்போ இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனம், சிப் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து கிரேட்டர் நோய்டால ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அடிக்கல் நாட்டியிருக்காங்க அமைக்கிறதுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி காணொலி வாயிலாக. ஸோ இந்த சிப் தயாரிப்பு நிறுவனமான இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா HCL குரூப்பும் ஃபாக்ஸ்கான் நிறுவனமும் இணைஞ்சு தான் அமைக்கிறாங்க. கிரேட்டர் நோய்டால பக்கத்தில் ஜோவாரில் வந்து அமைக்கிறாங்க. இதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதில் பேசுகிறப்ப என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் 3rd பிளேஸில் இருக்கு நம்ம இந்தியா உலக நாடுகள் வரிசையில்.
தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கு? நம்ம இந்தியாவுக்குள்ள உள்ள ஸ்டேட்ல தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு? இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, ஒரே மாசத்துல இங்க அமைக்கிறாங்க இல்லையா சிப் தயாரிப்பு ஆலை, அங்கே 3.6 கோடி சிப் தயாரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல தானே அமைக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் இதோடைய கேபிட்டல் லக்னோ. அடுத்து, முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் இருக்காங்க. அங்கே யார் ஆளுநர்னா ஆனந்திபென் படேல். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4ஆம் தொகுதி நூலை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்துடைய 4ஆவது தொகுதியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழியுடைய வேர்ச்சொல் வந்து பல மொழிகள்ல, இப்போ எப்படி நம்ம ஆங்கிலம் வந்து அதிகமாக யூஸ் பண்றோம், அந்த மாதிரி நம்மளுடைய மொழி, நம்மளுடைய வேர்ச்சொல்லேருந்தே ஒரு சில மொழிகளில் ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ அது என்னென்ன வார்த்தைகள் அப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அது ஒரு அகராதியா ஒப்பிட்டு அதை ஒரு நூலா தொகுக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க. ஸோ அதன்படி 4ஆவது தொகுதி நூலை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம அதாவது 1 அப்படின்னு சொல்லுவோம் 1க்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க 1. ஸோ இப்போ இங்கே வேர்ச்சொல்லேருந்து அந்த 1 வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம தமிழ்லேருந்து பிற மொழிகள், தமிழுடைய வேர்ச்சொல்லேருந்து பிற மொழிகள் என்னென்னலாம் போயிருக்கு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு இந்த ஒப்பீட்டு அகராதியை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ 4ஆவது தொகுதி நூலை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடைய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்துடைய 4ஆவது தொகுதி நூல் துணை முதலமைச்சர்னால இப்போ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 4ஆவது தொகுதி நூல்ல 19 தமிழ் வேர்ச்சொற்கள் மற்ற மொழிகள்ல எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பத்தி ஆய்வு செஞ்சு அதை அகராதியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லத்தீன் மொழி, கிரேக்கம், ஜெர்மன், பிரெஞ்சு, அப்புறம் இங்கிலீஷ், இந்த மாதிரி மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகள்லையும், சமஸ்கிருதம், பாலி, சிங்களம், இந்த மாதிரி கீழே இந்தோ ஐரோப்பிய மொழிகள்லையும் தமிழுடைய 19 வேர்ச்சொற்கள் எப்படி அங்கே போயிருக்கு, அதோட வரலாறு, அதுக்கான மீனிங் என்ன, இந்த மாதிரி ஒரு அகராதியா ரிலீஸ் பண்றாங்க இப்போ 4ஆவது தொகுதி நூலை. அடுத்த சர்வதேச தாய்மொழி தினம் February 21 செலிப்ரேட் பண்றோம். அதை ஒட்டி அந்த நூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அது புதுப்பிச்சு தமிழ்ல அப்புறம் குஜராத்தி மொழியில எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சட்ட சொற்களஞ்சிய அகராதியுடைய 8வது பதிப்பையும் இப்போ குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல போடோ, டோக்ரி, சந்தாலி இந்த மொழிகள்லையும் அரசியல் சாசன அலுவல் பூர்வ மொழிபெயர்ப்பு பதிப்புகளானது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் அரசியல் சாசனத்தை தெரிஞ்சுக்கிற வகையில் நேபாளி மொழியிலுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025. ஸ்போர்ட்ஸ். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டென்னிஸ் வீரர் கார்லோஸ் அல்கராஸ் வந்து கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியிலே இப்போ சாம்பியனாக இருக்காரு. ஸோ இவர் 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு. இந்த போட்டியில் வின் பண்ணது வந்து இவருடைய 26th சாம்பியன் பட்டம், 26வது பட்டம். அடுத்து இப்போ ரீசெண்டாக துபாய் டியூட்டி ஃப்ரீ ஓபன் WTA 1000 டென்னிஸ் போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா இவங்க சாம்பியனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் தான். டெல்லி ஓபன் ATP 75 சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லியில தான் நடந்திருக்கு. இந்த போட்டியில் கிரீஸ் வீரர் ஸ்டெஃபனோஸ் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ கிரீஸ் வீரர் ஸ்டெஃபனோஸ் சாஹ்லாரிட்டிஸ் இவர் வந்து சாம்பியனாக இருக்காரு. இவர் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ATP சேலஞ்சர் பட்டம். அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்துக்கான விதிமுறைகளை இறுதி செய்யறதுக்கு நடைபெற இருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை இப்போ வந்து ஒத்தி வச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்துல இந்தியா வின் பண்ணிருக்கு. ஸோ அதன்படி மொத்தமா 3 ஆட்டங்கள் கொண்ட இந்த தொடரை வந்து இந்தியா கைப்பற்றியிருப்பதா சொல்லியிருக்காங்க. இந்தியா பிரேசில் இடையிலான இருதரப்பு வர்த்தக மதிப்பை அடுத்த 5 இயர்ஸ்ல $20 பில்லியன் அதிகரிக்கிறதுக்கு இப்போ டார்கெட் வச்சிருக்காங்க 2 சைடும். அடுத்து லாஸ்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். இப்போ 25th February பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Group 1, Group 2, Group 2A உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனோட PDF கொடுத்துருவோம், ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு லிங்க் அண்ட் PDF கொடுப்போம், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக் லிங்க்குமே கொடுப்போம். நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி டாபிக் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் செம்ம. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். அன்பு கரங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு.
நாட்டின் முதல் பிராந்திய அதிவேக போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி டு மீரட் இடையே. வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H1B விசா கட்டணம் எத்தனை லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 88 லட்சம். உலகிலேயே அரிசி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் இடத்துல இருக்கு இந்தியா. எந்த இரு வடகிழக்கு மாநிலங்களுக்கு இடையே முதலாவது எல்லை தூண் நிறுவப்பட்டது? ஆன்சர் அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் பொது தடுப்பூசி திட்டத்தின் கீழ் எத்தனை தடுப்பூசிகள் போடப்படுகின்றன? ஆன்சர் 11 தடுப்பூசி. சுதந்திர இந்தியாவின் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் ராஜகோபாலாச்சாரி. இந்தியா சிப் பிரைவேட் நிறுவனம் என்ற பெயரில் சிப் தயாரிப்பு ஆலையை அமைக்க பிரதமர் மோடி எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கிரேட்டர் நொய்டா. இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் 4ஆம் தொகுதி நூலை வெளியிட்டுள்ளவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். டெல்லி ஓபன் ATP 75 சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.